தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். டெல்டா மாவட்டங்கள்ல 20 லட்சம் டன் நெல் நாசமாயிருக்கிறது. 2 நாள் பெய்த மழையில அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் கொட்டி குவிக்கப்பட்டிருக்கிறது சாலைகள்ல. அவங்க தண்ணீரில் மூழ்கி நாசமாயிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொள்முதல் சரியாக செய்யப்படவில்லை என்று எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் திமுக அரசோ இல்லை, நாங்க அது சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த ஆட்சியை விட நாங்க அதிகமாவே செய்யறோம், இதுல அதிக அளவு உற்பத்தி இருக்கிறது, மேலும் சில பிரச்சனைகள் இருக்கு, மத்திய அரசு அனுமதி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்தது, கொள்முதலில் கோட்டை விட்டதா திமுக அரசு என்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்திலிருந்து திரு ராமதாஸ் அவர்களும் நம்மோடு இணையம் வழியாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ராமதாஸ் சார். பாண்டியன் சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை நடக்குது சார் டெல்டா மாவட்டங்கள்ல? கொள்முதல்லே பிரச்சனை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா கொள்முதல்ல பிரச்சனை இல்லை, அதிக அளவு உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும், எங்களுக்கு சில விஷயங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்கான அனுமதி எல்லாம் லேட்டா கிடைச்சது, அதெல்லாம் தான் காரணம்னு அரசு தரப்புல சொல்றாங்க. உண்மையிலேயே என்ன பிரச்சனை, என்ன நடக்குது சார் டெல்டா மாவட்டங்கள்? விவசாயத்தை பொறுத்தவரையில அரசியல் கிடையாது. களத்துல இருக்கிற நிலவரத்தை எதிர்கட்சிகள் எடுத்து சொல்றாங்க. அது அரசியலாக்க திமுக முயற்சிக்கிறாங்க. ஆனா நிலைமை அதுவல்ல. விவசாயிகளுடைய பாதிப்பு என்பது களத்துல இருந்து பார்த்தா, இப்ப நான் நின்றுகிட்டு இருக்கேன் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் பகுதியில. அறுவடையே செய்ய முடியாம அப்படியே அழுகி கிடக்கிற பயிரை பார்த்துட்டு தான் நின்றுகிட்டு இருக்கேன், வேதனையோட நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு எப்படி தீர்வு காண்றதுன்னு வேளாண் துறை அதிகாரிகளோட தொடர்பு கொண்டா வேளாண் துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி போனே எடுக்க மாட்டேன்றார், முருகேசன் போனே எடுக்க மாட்டேன்றார். வேளாண் துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சருடைய செயலாளரும் போன் எடுக்கிறது இல்லை. எப்படி அரசோட கவனத்தை கொண்டு போறது? திட்டமிட்ட அரசு இயந்திரம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படுதா இல்ல விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுதாங்கிற சந்தேகமே வந்துருச்சு. இந்த ஊர்ல தனிநபர் காப்பீடு பண்ணிருக்கிறாங்க. காப்பீடு பண்றதுக்கான இழப்பீடு வாங்கி கொடுக்குமா அந்த அரசாங்கங்கிற பயத்துல விவசாயிகள் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் அறுவடை செஞ்சு கிட்டத்தட்ட 6,31,1,000 ஏக்கர் காவிரி டெல்டாவில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறையில சாகுபடி பண்ணிருக்காங்க. இதை ஜூலை மாதமே உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மகசூல் அளவா, பரப்பளவு கூடுதலா என்பதெல்லாம் ஒரு இயலாத கையாளாகாத அரசு சொல்லுகிற பதில். இது ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் ஒவ்வொரு திட்டமிடல் இருக்கிறது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைத்த முதலமைச்சர் இந்த ஆண்டு 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் சாகுபடி பரப்பளவை விரிவுபடுத்த முடியும், சாகுபடியை குறுவை மேற்கொள்வார்கள் விவசாயிகள் நம்பிக்கையோடு செய்யலாம்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் தானே. இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத வேலையா கல்லணையும் திறந்து வச்சு நான் 5 லட்சம் ஏக்கருக்கு மேல விவசாயிகளை சாகுபடி செய்ய அழைக்கிறேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் தானே. அப்ப முதலமைச்சர் ஒரு பரப்பளவை சொல்லி சாகுபடியை தீவிரப்படுத்தணும்னு முயற்சி எடுக்கிற போது அதுக்கான திட்டமிடலை 2 மாசங்களுக்கு முன்னாடியே துவங்கணும்ல. அறுவடை துவங்கினது செப்டம்பர் 1 வாரம். இவர் ஆலோசனை கூட்டம் நடத்தினது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2. இது எப்படி பொருத்தம்? 6,31,1,000 ஏக்கர்ல சாகுபடியில கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர் செப்டம்பர் மாசமே அறுவடை முடிஞ்சு போச்சு. அக்டோபர்ல துவங்கி இதுவரையிலும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர் முடிஞ்சிருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் கொள்முதல் பண்ண நெல்லை தான் கொள்முதல் தான் பண்ணிருக்கிறாங்க. இது வரைக்கும் தீபாவளி வரைக்கும் கொள்முதல் பண்ணது செப்டம்பர் மாசத்துல அறுவடை செஞ்ச நெல்லு தான். அக்டோபர் 1 வாரத்துல இருந்து துவங்கி 1ஆம் தேதியில இருந்து துவங்கி அறுவடை பண்ண நெல்லை இது வரைக்கும் கொள்முதல் பண்ணல. செப்டம்பர்ல கொள்முதல் பண்ண நெல்லு டிபிசி வாசல்ல இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு சராசரி மகசூல் ஏக்கருக்கு 2 குவிண்டால் வீதம் வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு ஒரு 13.5 லட்சம் 13.5 லட்சம் மெட்ரிக் டன் அறுவடை செய்யணும். ஏக்கருக்கு 2 டன்னு வச்சுக்கிட்டாக்கா இன்னைக்கு 6.31 லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 13.5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் பண்ணணும். இது வரைக்கும் அரசாங்கம் 6 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணிருக்கு. பாக்கி 7.5 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்கு. அதுல 5 லட்சம் மெட்ரிக் டன் எல்லா டிபிசி வாசல்லையும் கொட்டி வைக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் அடிச்சு ஊத்துற மழையில நனைஞ்சு கிடக்கு, முளைச்சு கிடக்கு. இன்னும் ஒரு 1.5 லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட அறுவடை செய்ய வேண்டிய நெல் அறுக்க முடியாம கிடக்கு. அதுதான் இப்ப பாதிக்கப்பட்டு அறுவடையே செய்ய முடியாத நிலைக்கு மாறி இருக்கு. கிடங்குகள் கொண்டு போறோம்னா இவங்க 2023 திறந்த வழி கிடங்குகளை மூடிட்டாங்க.
நிரந்தர கிடங்குகள் கட்டப்படும் அறிவிச்சாங்க. 101 கோடியில 101 கிடங்குகள் கட்டப்படும். எந்த ஒரு கிடங்கும் கட்டல. ஏற்கனவே மத்திய அரசு நிதி உதவி பெற்று 2022 சில கிடங்குகளை கட்டாங்க. அந்த கிடங்குகள்லையும் சம்பாவள கொள்முதல் பண்ண நெல்ல அங்கே இருப்பு வச்சுட்டாங்க. அவர் பொய் மடமாற்றாரு. உணவுத்துறை அமைச்சருக்கு எந்த அனுபவமும் கிடையாது கொள்முதலுக்கான அதிகாரிகள் பணியிட மாற்றம் பந்தாடுறாங்க. அதிகாரிகள் தனக்கு இசைவா இல்லைன்னா அவங்கள உடனே தூக்கி அடிக்கிறது. இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் 9 மேலாண்மை இயக்குநர்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. எப்படி கொள்முதலை திட்டமிட முடியும்? எப்படி கொள்முதல் செய்ய முடியும்? இன்னைக்கு விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் சொன்னாக்கா அரசியல் பண்றாங்கிறாங்க. கூட்டணியில கட்சிகளே சாலையில் அடிக்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னைக்கு ஆளுகிற கட்சிக்கு துணையா இருக்கிறவங்க யாரும் கிராம பகுதிக்கு செல்ல முடியல. ஆளுகிற கட்சியே கிராம பகுதிக்கு செல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா காவிரி டெல்டா முடங்கி போய் கிடக்கிறது. சோகத்துல கிடக்குறாங்க விவசாயிகள். துக்க வீடு விசாரிக்கிறது போல இன்னைக்கு விவசாயிகளுடைய விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு, கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமா காவிரி டெல்டா பறிபோனதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே திட்டமிடாததுதான். இவங்க மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க. இவங்க ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே இந்த நெல்லப்புறா சம்பா நெல்லப்புறா இவங்க அறவை பண்ணிருக்கலாம். ஆனா இவங்கள்ட்ட அதிகாரிகள் இல்ல, திட்டமிடுறதுக்கு அதிகாரிகள் இல்ல, அனுமதி கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இல்ல. இது மற்ற துறை போல கிடையாது. டிஎன்சிசிக்கு மேலாண்மை இயக்குனர் என்பது மற்ற துறை போல கிடையாது. எப்படி ஒரு தனியார் நிறுவனத்தை எப்படி ஒரு முதலாளி நிர்வாகம் பண்றாரோ அது போல இது ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். ஒவ்வொன்னையும் மேலாண்மை இயக்குனர் தான் திட்டமிட முடியும். சாக்கு வாங்குறா இருந்தாலும் மேலாண்மை இயக்குனர் தான் கையொப்பமிடணும். கிடங்குகளை திறந்தவெளி கிடங்குகளுக்கு அனுமதி கொடுக்கறா இருந்தாலும் மேலாண்மை இயக்குனர் தான் அனுமதி கொடுக்க முடியும். இந்த அரிசியை நெல்ல கொள்முதல் பண்ணி அரிசியை உருவாக்கி கொண்டு போய் அங்காடிகளுக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குனருக்கு தான் பொறுப்பு இருக்கு. ஆனா 5 முறை மாற்றம் செஞ்சிருக்காங்க அந்த அதிகாரிகளை. எப்படி திட்டமிட முடியும்? ஒரு 9 மாசத்துக்குள்ள 5 முறை டிரான்ஸ்பர் பண்ணாங்க, பணிமாறுதல் செய்யறாங்கன்னா இவங்க விருப்பத்துக்கு செயல்படணும். திட்டமிட்ட அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யற நெல்லு தரமற்றதுன்னு சொல்லி அந்த நெல்லை ஒழிச்சுட்டு இவங்க வெளிமாநிலத்துல பொது விநியோக திட்டத்துக்கு தேவையான அரிசிக்கு வெளிமாநிலத்துல கொள்முதல் பண்ணா கிலோவுக்கு 5 ரூபாய் வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்புலயே தான் காத்திருக்காங்க தவிர விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமா மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு அதிகாரிகள் கூட எந்த இடத்துலயும் தொடர்பு கொள்ள முடியல. இன்னைக்கு இந்த திருமருகல்ல சொல்றாங்க, நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் திருமகள் பகுதியை பார்க்க வந்தாராம், கட்டெரும்பு கடிச்சு விட்டுன்னு திரும்பி போயிட்டாரு விவசாயிகளே சந்திக்காம. இப்படிதான் அரசாங்க அதிகாரிகளுடைய நிலைப்பாடு இருக்கு. இதை எப்படி மாத்த போறாங்க? முதலமைச்சர் தானா யோசிச்சு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா அது மூடி மறைக்கப்படுகிறது. இந்த மாதிரி நிலைமைகள் இவ்வளவு மோசமான பாதிப்புக்கு ஆளாயிருக்கிற போது இத காவல்துறை முதலமைச்சருக்கு நேரடியான உளவு பிரிவுகள் இருக்கு. இதெல்லாம் தகவல் உளவு பிரிவு முதலமைச்சர் கொண்டு போகுதா? அரசியல் லாவணி பாடுறது வேலை இல்ல. எரியிற வீட்டுல புடுங்கினது ஆதாயம்னு பேசிட்டு இருக்க முடியாது. வீதியில கொட்டி கிடக்கு நெல்லு. ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு முதலமைச்சர் சுத்தி வந்தார்னா கிராம பகுதிகளில் நெல்லு கொட்டி கிடக்கிறத அவரே பார்த்துட்டு போகலாம். அறுவடை செய்ய வேண்டிய நெல்லு அழிஞ்சுகிட்டு இருக்கிறத நேரடியா வந்து பார்க்கலாம். இதெல்லாம் எதுவும் கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல, மூடி மறைக்கிற விவகாரம் இல்ல. இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. எங்களுக்கு என்ன அரசியல் செய்ய எதிர்பார்ப்பு இருக்கா? நான் கேட்கிறேன், எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது திமுக சேர்ந்தவங்க இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டவங்களோட போய் நேரடியா களத்தில் இருக்காங்களா? இல்ல அமைச்சர்கள் நேற்றைக்கு வந்து பார்வையிட்டாங்களே, எங்கேயாவது கொள்முதல் செய்யற இடத்துக்கு போனாங்களா? விவசாயிகளோட கருத்தை கேட்டாங்களா? இதுவரையிலையும் இவ்வளவு பெரிய கொள்முதல் பண்ணணும், 6,31,000 ஏக்கர்ல கொள்முதல் பண்ணணுமே, முத்தரப்பு கூட்டம் நடத்திருக்காரா அமைச்சரு? இல்ல முதலமைச்சர் ஏன் நடத்துனீங்களான்னு கேட்டிருக்காரா? எந்த மாவட்டத்துல அமைச்சர் வந்து கலந்துரையாடல் கூட்டம் நடத்திருக்காரா? இல்ல அதிகாரிகள் வந்து கலந்துரையாடல் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கா? எந்த அடிப்படையில இவர் சொல்றாரு அரசியல் பண்றோன்னு? விவசாயில கொண்டு போய் நடு கணத்துல தள்ளி விட்டது போல, நடு கடல்ல தள்ளி விட்டு வர்றது போல நீ விவசாயத்தை பண்ணு, நான் கொள்முதல் பண்றேன்னு தண்ணியை திறந்து விட்டுட்டு விளம்பரம் உருவாக்கி வச்சுட்டு இவரு தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியில வராம, சென்னை மாநகரத்தை விட்டு வெளியில வராம இருக்காரு. ஒரு முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 6,5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி பண்ணி இப்படி வெள்ளத்துல பாதிக்கப்படுற போது, கொள்முதல்ல சிக்கல் இருக்கிற போது முதலமைச்சர் வந்து பார்வையிட வேண்டாமா? எந்த ஒரு மாவட்டத்துக்காக வந்திருக்காரா? என்ன அடிப்படையில துணை முதலமைச்சர் ஏன் வச்சிருக்காரு? துணை முதலமைச்சர் ஏன் கிராமங்களுக்கு வரல? ஓட்டு கேட்கறது மட்டும்தான் வேலையா? முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் விவசாயிகிட்ட பொய்ய சொல்லியே வாக்கு கேட்டுடலாம்னா, இதை வச்சு ஆட்சி அதிகாரத்தை பாதுகாத்துக்கலாம்னா, மக்கள் பூரா திண்டாட்டம். ஒட்டுமொத்தமா வேளாண் துறை முடங்கி போச்சு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஒட்டுமொத்தமா முடங்கி போச்சு. உணவுத்துறை முடங்கி போச்சு.
அரசு இயந்திரம் செயல்படவில்லை. என் மீது வழக்கு போட்டு உள்ளே வேணுமானாலும் கொண்டு சிறையில் அடைக்கலாம். ஆனா என் விவசாயி வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுகிறத பார்த்துட்டு உயிரோட இருக்கிறதுக்கே நாங்கெல்லாம் விரும்பல. என்ன நிலை? அரசாங்கம் என்றால் மக்களுக்கான அரசாங்கம். தன்னுடைய சுயநலத்திற்கானதா? தன்னுடைய குடும்பத்திற்கானதா? அரசு என்பது மக்களால் தேர்வு செய்யப்படுகிற அரசு. இது ஏதோ அரசு நிரந்தரமான காங்கிரீட் போட்டு உட்கார வைக்கல. 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள்கிட்ட வந்துதான் ஆகணும். இன்னும் 4-5 மாசத்துல நீங்க மக்கள்கிட்ட வந்துதான் ஆகணும். விவசாயிட்ட வந்துதான் ஆகணும். கிராமங்கள்ல நுழைய முடியாது இந்த வாட்டி. அந்த அளவுக்கு விவசாயிகிட்ட கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. உண்மைக்கு புறம்பாக பேசுறது, உண்மையே பேசுறது கிடையாது. அமைச்சர்கள் பேசுவது கிடையாது, முதலமைச்சர் பேசுவது கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துல கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்கு மாறா நீங்க சட்டமன்றத்துல பேசிங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கை வீணடிவதை பத்தி நீங்கள் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் ஆளுகிற கட்சி, அமைச்சர்கள், முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து கொண்டு லாவணி பாடுவதை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இது எச்சரிக்கை செய்கிறோம். இப்போ ஈரப்பத அளவை உயர்த்தி கேட்டிருக்காங்க 22%. அது ஏதாவது கொஞ்சமாவது சமாளிக்க உதவுமா நிலைமையை? ஈரப்பதம் என்கிற வார்த்தையே தமிழ்நாடு முதலமைச்சர் உபயோகப்படுத்துவது கண்டனத்துக்குரியது. நாங்கள் நல்ல தரமான நெல்லை வெயில் அடித்த காலத்திலேயே அறுவடை செய்துவிட்டோம். எங்களுடைய குறுவை சாகுபடி என்பது அக்டோபர் முதல் வாரமே 100% அறுவடை முடிந்திருக்க வேண்டும். 15ஆம் தேதி அக்டோபர் 15 வரையிலும் மழை கிடையாது. நல்ல வெயில் அடித்தது. காஞ்ச நெல்லை தான் நாங்கள் நேரடி கொள்முதல் நிலையங்களை வைத்திருக்கிறோம். அது ஈரமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து நெல்லையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. இவர் கொள்முதல் செய்யாம காலம் கடத்தி விட்டு மத்திய அரசிடம் அனுமதி வாங்குறேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக விவசாயி தற்கொலைக்கு போய்விடுவார். எச்சரிக்கை செய்கிறேன். முதலமைச்சர் மடமாற்ற முயற்சிக்க கூடாது. சரி, இப்ப என்ன தீர்வு சொல்லுங்க சார். இந்த பிரச்சனைக்கு இப்ப என்ன தீர்வு? எது செய்தால் சரியாக இருக்கும்? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? தீர்வு என்பது 6,31,1,000 ஏக்கர்லயும் 6,31,1,000 ஏக்கரத்திலையும் அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொள்முதல் பண்ண வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் முழு பொறுப்பு இருக்கணும். இவர் தானே சாகுபடி சொன்னாரு. இவர் தானே உணவு உற்பத்தி பண்ண சொன்னாரு. அப்ப அவர் முழு பொறுப்பை ஏற்று உடனடியா முன் அனுமதியை கொடுத்து அவர் பின் அனுமதி வேணுமானால் மத்திய அரசிட்ட வாங்கிக்கலாம். அவர் கொள்முதல் தடை இல்லாம நடக்கணும். வெறும் பொய்யே பேசுறாங்க. 2000 மூட்டை கொள்முதல் பண்றாங்க, 3000 மூட்டை கொள்முதல் பண்றாங்க. எந்த கிராமத்திலேயாவது நீங்க சொல்றதை கேட்டு நம்ப முடியுமா? இப்படி ஒரு உட்காந்துட்டு மீடியாக்கள் எல்லாம் சொல்ற செய்திய என்ன ஒரு கொடுமை. எரிகிற வீட்டுல புடுங்கியது ஆதாயம் பேசிட்டு இருக்க முடியும்? நாடு பத்தி எறிகிறப்ப நீரோ மன்னன் பிடில் வாசித்தான்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம முதலமைச்சர் லாவணி பாடிட்டு இருக்க முடியும்? களத்துல வந்து பாருங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. வணக்கம் ராமதாஸ் சார். வணக்கம்மா. குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் நெல் கொள்முதல் சரியாக செய்யப்படவில்லை அப்படின்னு. ஆனால் அரசு சொல்கிறது கரெக்டா தான் பண்றோம், டெய்லி 1000 டன் நாங்க நெல் கொள்முதல் பண்றோம், கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா மாவட்டத்திலையும் முடிஞ்சிடுச்சு, திருவாரூர் மட்டும்தான் பாக்கின்னு சொல்றாங்க. என்ன நிலவரம் சார்? உண்மையிலே அதுதான் நிலவரமா? அதாவது காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பருவம் தவறிய மழை இந்த வருடம் சற்று அதிகம். அதே சமயத்தில் விவசாயம் செய்யும் முறை முழுவதுமாக மாறிவிட்டது. இயந்திரமயமாக்கல் பட்டுவிட்டதால் ஒரே நேரத்தில் விவசாய பணிகளை துவக்கி அறுவடை பணிகளும் ஒரே நேரத்தில் வந்து விட்டன. ஏற்கனவே மனித ஆட்கள் மூலம் விவசாயம் நடக்கும் போது சற்று முன்னும் பின்னுமாக அறுவடைக்கு வரும். தற்சமயம் முழுவதும் எந்திரமயமாக்கப்பட்டு விட்டதால் அறுவடை ஒரே நேரத்தில் வந்துள்ளது. பருவமழையும் சற்று அதிகம், பருவந்தவறிய மழையும் சற்று அதிகம். அதே சமயத்தில் விவசாயிகள் 3 மாதம் முன்பே இந்த வருடம் குறுவை சாகுபடி பரப்பளவு அதிகம். ஆகவே கொள்முதல் பாதுகாப்பிற்கு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம்.
இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. ம். எவ்வளவுதான் நவீன இயந்திரங்கள் மூலம் விவசாயிகள் செய்தாலும் கொள்முதல் என்பது மூட்டை பிடிப்பது, மூட்டை தூக்கி அடுக்குவது போன்றதை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மூலியமாக தான் செய்ய வேண்டியுள்ளது. சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தினாலும் பருவந்தவறிய மழை கூடுதலாக பெய்து வருவதாலும் கொள்முதலில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு அரசாங்கம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் கிடங்குகள் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத காரணத்தினாலும், திறந்தவெளி கிடங்குகள் இதுவரை அமைக்காத காரணத்தினாலும் கொள்முதலில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அளவு ஒரு நாளைக்கு ஒரு 1000 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்ய முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அறுவடை ஒரே சமயத்தில் வந்த காரணத்தினால் ஒவ்வொரு நெல் கொள்முதல் மையத்திலும் 8000 10,000 மூட்டைகள் வரை தேங்கியுள்ளன. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அப்புறப்படுத்துவதில் இயக்கம் சரிவர இல்லாத காரணத்தினாலும், அப்புறப்படுத்தப்படுகின்ற மூட்டையை எங்கு கொண்டு அடுக்குவது என்பதில் பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினாலும் கொள்முதலில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அதே சமயத்திலே தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 2000 கொள்முதல் மையம்தான் இருக்கும். அரசு ஒவ்வொரு கொள்முதல் மையத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு 2 கோடி ரூபாய் ஒதுக்கினால் போதுமான கிடங்குகள் அந்த இடத்திலேயே அமைக்க முடியும். ஒரு வருடத்திற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி வரவு செலவு செய்கின்ற அரசு ஒரு 3000 அல்லது 4000 கோடி ரூபாய் இந்த நெல் கொள்முதலுக்காக ஒதுக்க வேண்டும். ஆகவே இது ஒரே நாளில் முடிகிற பிரச்சனை அல்ல. குறைந்தது 2-3 ஆண்டுகளால் திட்டமிட்டாவது இந்த பணிகளை செய்தால்தான் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை பாதுகாக்க முடியும். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற வேலை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர அதை கொள்முதலை, தானியங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு தான் உள்ளது. அதே சமயத்தில் தற்காலிக கிடங்குகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த கிடங்குகளுக்கு உடனடியாக 24 மணி நேரத்தில் விவசாயிகள் கொள்முதல் செய்கின்ற நெல் கொண்டு செல்லப்பட வேண்டும். இப்பொழுதைய அவசர கோரிக்கை, விவசாயிகள் கொண்டு வரப்படுகின்ற நெல் உடனுக்குடன் எடை போடப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் அவர்களது வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட வேண்டும். இதுதான் தற்போதைய விவசாயிகளுடைய கோரிக்கை. அதுக்கு அரசு போர்க்கால அடிப்படையில் திட்டமிட்டு செயலாற்றப்பட வேண்டுமே தவிர விவசாயிகளையோ அரசியலையை பற்றி பேசிக் கொண்டிருப்பதோ இப்பொழுது தேவையில்லாத செயல். ஆகவே அரசு போர்க்கால அடிப்படையில் இயங்க வேண்டும். அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பது மிக மிக வருத்தம் அளிக்கிற செயல். ஆகவே கொள்முதலை தீவிரப்படுத்த வேண்டும். இதே நிலைமைதான் வருகிற ஜனவரி, பிப்ரவரி மாதத்திலும் ஏற்படக்கூடும். காரணம், இந்த ஆண்டு பருவமழை பிப்ரவரி மாதம் வரை இருக்கும் என்று இந்திய வானிலை மையமும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கூறியுள்ளார்கள். இந்த சம்பா அறுவடையும் தாளடி அறுவடையும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து முழு வீச்சில் நடக்கக்கூடும். அப்பொழுதும் இந்த பருவந்தவறிய மழை வரும் காலத்தில் இந்த கொள்முதலில் இந்த பிரச்சனை நிலவும். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இப்பொழுதிலிருந்து மாற்று ஏற்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 2000 கோடி ரூபாயை ஒதுக்கி இதுக்கு கொள்முதல், பாதுகாப்பாக கொள்முதல் செய்யவும், அந்த தானியங்களை பத்திரப்படுத்தவும் ஏற்பாடு செய்ய வேண்டும்.
ஜெயகண்ணன் சார், அடிப்படையில பார்த்தாக்கா திட்டமிடல் இல்லை அப்படின்னு 2 பேருமே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வந்து என்ன பிரச்சனையா இருக்க முடியும்? ஏன்னா அமைச்சர்கள் பொய் சொல்றாங்கன்னே ரொம்ப தெளிவா பி.ஆர். பாண்டியன் அவர்கள் வந்து சொல்றாரு. "ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? முதலமைச்சருக்கு விஷயம் கொண்டு போறீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்கிறாரு. வந்து இவருமே அத தான் கேட்டிருக்கிறாருன்னு பார்க்குறோம் ராமதாஸ். என்ன நடக்குது உண்மையிலே? ஏன் இவ்வளவு அதாவது சட்டமன்றத்துல எல்லாமே ஒரு வழக்கமாக சட்டமன்றத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா நம்ம அத வந்து உண்மை அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும். உண்மைக்கு மாறான விஷயங்கள் அங்க பேசப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லன்னு தான் எல்லோருமே புரிஞ்சுக்க முடிகிற விஷயமா இருக்கு. ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொய் சொல்லியிருக்கிற மாதிரியா தானே தெரியுது. எதற்காக இந்த பொய்? எதை மறைக்க பார்க்கிறது திமுக அரசு? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை விவசாயத்திற்காக கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்தையும் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த திட்டங்களிலும் எந்த வகையிலும், அதாவது தமிழ்நாடு அரசு பொறுத்தவரை இந்த கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி, அதற்கான எந்த வகையிலுமே குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னொரு செய்தி நீங்கள் சொல்ற பிறகு சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற அந்த தகவல்கள், குறிப்பாக மக்கள் மன்றத்தில் வைக்கப்படக்கூடிய அந்த செய்திகளோடு சரியான முறையில் இருந்தால் மட்டுமே சொல்லப்படும் என்பதுதான் உண்மை. விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திரு பி.ஆர். பாண்டியன் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னா கூட நம்ம அதை ஓகேப்பா பொய் சொல்றாருன்னு நினைச்சுக்கலாம். பி.ஆர். பாண்டியனாக இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்களே ஒரு செய்தியை சொல்றாங்க. பருவம் தப்பிய மழை. அதாவது பருவமழை வந்து தமிழ்நாட்டிற்கு என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். தென்மேற்கு பருவக்காற்று அடிப்படையில் வருகின்ற மழை, வடகிழக்கு பருவக்காற்று. இந்த பருவக்காற்றின் அடிப்படையில் மழை வந்தால் அதுதான் நமக்கு மழைக்கான ஆதாரம். மற்ற காலங்களில் வருகின்ற மழை அந்த அளவிற்கு வந்து விவசாயத்திற்கு தோதான மழையாக இருக்காது. விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன் என்ற முறையிலும், விவசாயத்தை தொடர்ச்சியாக செய்கின்ற ஒரே குடும்பத்தில் நானும் ஒரு அங்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் என்ற அடிப்படையில் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, கிராமங்களில் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி இருக்கிறதில்ல. அதாவது ஒரு நெல் கொள்முதல் உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயம் என்று வருகின்ற போது மற்ற ஊடு பயிர்கள்லாம் இருந்தால் கூட நெல் உங்களுக்கு சாகுபடி மட்டும்தான் முக்கியமான விவசாயமாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் டெல்டா மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர்கள், பல லட்சம் ஏக்கர்கள் இன்றைக்கு விவசாயம் செய்யப்படுகிறது என்றால் இந்த பருவமழையை நம்பித்தான் என்பதும் உண்மை. சட்டத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது வந்து இடி மழை, உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு காட்டாற்று வெள்ளம், இது மாதிரியான அதாவது இயற்கை நிகழ்வுகள் நடக்கின்ற போது அந்த நிகழ்வுகளில் வரக்கூடிய சேதங்களை அரசின் மீதோ தனிநபர்கள் மீதோ மற்ற யார் மீதோ நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. இல்ல இதுல என்ன அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்கன்னா, திட்டமிட்டிருந்தால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கும். இந்த திட்டமிடல் என்பது அக்டோபர் 15க்குள்ளே நடந்து எல்லா தகவலும் கேட்டுக்கிட்டு தான் நானும் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டு அரசின் அந்த திட்டங்கள் என்னவென்று நான் சொல்றேன். இதே பல ஆண்டுகளாக விவசாயம் சென்ற விவசாய பிரதிநிதிகளுக்கு தெரியாதா? கடந்த ஆண்டு கூட நாம் சொல்றோம், மழைக்காலங்களில் குறிப்பாக இந்த பருவமழை பொழிகின்ற காலகட்டத்தில் வருகின்ற சேதங்களை மட்டுமே குறிப்பிட்டு பேசக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்ற காலங்களில், கோடை காலங்களிலோ மற்ற காலங்களிலோ இது சம்பந்தமாக பேசியது உண்டா? விவசாய சங்கங்களோட பிரதிநிதிகள் யாரை வந்து விவசாயிகள் நம்பி இருக்கிறார்கள்? அரசு எப்படி வந்து மக்களுக்கு பொதுவான விவசாய சங்க பிரதிநிதிகள் அப்படித்தான். கலந்துரையாடல் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், விவசாயிகளை குறை சொல்லிவிட முடியாது. விவசாய சங்கங்கள் மற்ற காலங்களில் குறிப்பாக பொதுவாக இருக்கின்ற மக்களோடு பேசுகின்ற, விவசாயிகளோடு பேசுகின்ற, அரசோடு பேசுகின்ற அந்த காலகட்டத்தில் இது போன்ற பேச்சுக்களை நடத்தியது உண்டா? நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன். விவசாய சங்கங்களின் மீது வைக்கின்ற விமர்சனங்களாக நீ வைத்து இல்ல, நான் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நீங்க கடந்த கால வரலாற்றை நம்ம அரசுக்கு ஆதரவாகவோ இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு நமக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய செய்தி சாமானிய மனிதனாக பொதுவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு பார்வையாளராக நான் சொல்லுகின்ற செய்தி, தமிழ்நாடு அரசு என்பது விவசாயத்தை சார்ந்து இருக்கிறது. பல 100 ஏக்கர்கள், பல 1000 ஏக்கர்கள், பல லட்சம் ஏக்கர்கள் தொடர்ச்சியாக மழை காலங்களில் உங்களுக்கு விவசாய நிலங்கள் வந்து உங்களுக்கு மழைக்கு இரையாகின்றது. ஒன்று மழை நிவாரணம் அல்லது வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம், இப்படித்தான் செய்தி வருகிறது. இது போன்ற சூழலில் தமிழ்நாடு அரசு செய்கின்ற செயல்களை மட்டுமல்ல, விவசாய சங்கங்களோட பிரதிநிதிகளும் குறிப்பாக விவசாயம் செய்கின்ற பொதுமக்களும் இது குறித்து வந்து ஒரு ஆழ்ந்த ஏதாவது ஆய்வுக்குட்பட்டிருக்கிறார்களா? என்னுடைய கேள்வி அதுதான். உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் விவசாயம் செய்கின்ற பொழுது வருகின்ற நெல்லை, அதிகமாக வரக்கூடிய நெல்லை அந்த காலத்தில் வந்து குதிர் என்ற ஒரு அமைப்பு உண்டு. ஒரு வீட்டிலே வச்சிருப்பாங்க. என் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த குதிருங்கிற அமைப்பில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அங்கே வரக்கூடிய நெல் அதிகமாக வந்துருச்சுன்னா அதை கொள்முதல் செய்து அதில் வச்சுருப்பாங்க. அந்த ஆண்டுதோறும் அது வந்து அவங்களுக்கு தேவையானது இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு விற்பனை செய்வாங்க.
இன்றைக்கு விவசாய நிலங்களில் அதிகமாக வந்து குறுவை சாகுபடி நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்வு நடக்கப்பொழுது அந்த கொள்முதல் செய்கின்றதை அந்தந்த ஊரில் இது போன்ற ஒரு கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கலாமா இல்லை? இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லி முடிச்சேன். கடந்த ஆட்சி காலத்துல இப்ப வந்து இந்த மழை பெய்த உடனே நடந்த அந்த பயிர்கள் மூழ்கி போகும் பொழுதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்றாரு. பாருங்க எடப்பாடி ஆட்சியில வந்து நிலைமையை பாருங்க, மூழ்கி கிடக்குது, விவசாயிகளுக்கெல்லாம் கஷ்டம் அப்படின்னு. அப்போ ஒரு கஷ்டத்தை உணர்ந்தவங்கன்ற முறையில முன்கூட்டியே இப்ப எப்பயுமே பருவம் தவறிதான் பெய்கிறது மழை. இப்போ ஒரே நேரத்துல பெய்கிறது மழை. இதை 21ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 25ல இருக்கோம் அப்படின்னா அதற்கு முன்கூட்டியே நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதுவும் கரெக்ட் டைம்ல நீங்க வந்து மேட்டூர் அணை திறந்து விடப்பட்டது. அவர் சொல்றாரு கல்லணையும் திறந்து விடப்பட்டு நிறைய ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்ணணும், 5 லட்சம் ஏக்கர் வாங்க, விவசாயிகளை வாங்கன்னு கோரிக்கையை வந்து முதலமைச்சர் வைத்தார். அப்படின்னும் பொழுது அதை உடனடியாவே அதற்கான கொள்முதல் செய்வதற்கான விஷயங்களை திட்டமிடணுமா இல்லை? நான் சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை செய்திகளையும் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களும் போய் விவசாயிகளை சந்திக்கிறார். அவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக செய்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி, இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் இதே அண்ணன் PR பாண்டியனாக இருக்கட்டும், ராமதாஸ் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து காவிரி மைந்தர்கள் என்ற கூட்டமைப்பெல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். அதில் நானும் கூட இணைந்து செயல்பட்டிருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, எந்த ஒரு ஆட்சி அதிகாரிகளும் உங்களுக்கு அதற்கான அமைப்பு செயல்படுகின்ற பொழுது பொதுமக்களும் விவசாய சங்கங்களும் அதோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களைத்தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு ஆண்டுதோறும் மழை பெய்கிறது, இந்த அதிகப்படியான மழை வரும் என்பது வானிலை ஆய்வு மையங்கள் சொல்லுது. சில நேரங்கள் இல்லாமல் கூட போகலாம். ஆனாலும் கூட முன் திட்டங்கள் என்று இவர்கள் சொல்லுகின்ற திட்டங்களை நான் கேட்பதெல்லாம் ஆண்டுதோறும் வருகின்ற எந்த அரசாக வேண்டும் இருந்துட்டு போடும். அந்த அரசுகிட்ட நீங்கள் ஒவ்வொரு முறையும் நான் என்ன சொல்கிறேன், மழைக்காலங்களில் சேதங்கள் ஏற்படும் பொழுது மட்டும் பேச வேண்டாம், மற்ற காலங்களிலும் பேசுங்கள் என்கிறது என்னுடைய கேள்வி. இன்னொன்று, உங்களுக்கு காவிரி பாசன வசதிகளை உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறன்னு மற்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இன்னொன்று உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கர்நாடகாவில் இருந்து காவிரி நீர் திறப்பு பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு சொல்கின்ற செய்தி, இவர்கள் நீரை சரியான முறையில் மேலாண்மை செய்வதில்லை. கழிமுக பகுதிகளில் இவர்கள் நீரை வந்து டெல்டா மாவட்டங்களில் இருந்து கடலில் கலப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் வரை சொல்கிறார். நான் சொல்லுகின்ற செய்தி, நமக்கு நீர் என்பது கண்டிப்பாக அங்கே இருக்கிற இந்த காவிரி நீர் பாசனமும் குறிப்பாக மழை நீரையும் சார்ந்து இருக்கிறோம். மழை நீருக்கான தடுப்பணைகள் இதுவரை இல்லை. விவசாய சங்கங்கள் அதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஊருக்கும் அதற்குள்ள நான் என்ன சொல்றேன், வெறுமனே வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து காவிரி நீர் பாசனத்தை மட்டுமே நம்பி இருந்து விட முடியுமா? வருகின்ற மழையை சேமித்து வைக்கக்கூடிய சூழல் ஏதாவது தமிழ்நாட்டில் உண்டா? கர்நாடகாவில் உங்களுக்கு பல ஆயிரம் கோடி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பல லட்சம் ஏக்கர் வந்து அவர்கள் வந்து மாண்டியா முதற்கொண்டு மைசூர் முதற்கொண்டு பல ஏரியாக்கள் வந்து அவங்களுக்கு அது விரிவடைந்திருக்கிறது. நாம் அதுபோல செய்யவில்லை. இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி சொல்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் முசிறி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த முசிறினா இப்போ எங்களுடைய துறையூர், எங்களுடைய சொந்த ஊரான துறையூருக்கு அருகில் உள்ள ஒரு 28-29 கிலோமீட்டரில் இருக்குது. ஆனாலும் கூட முசிறியில் இருந்து எங்களுக்கு காவிரி பாசனம் கிடையாது. நாங்கள் முழுக்க முழுக்க மானாவாரி விளைச்சல் என்று சொல்லக்கூடிய வானம் பார்த்த பூமியாக இருக்கிறோம். வந்து ஏரி பாசனம் தான் உண்டு. காவிரி நீர் வந்து கடலில் பல உங்களுக்கு இவ்வளவு தண்ணீரை போய் கலக்கிறது. என்றைக்காவது அது குறித்து திட்டங்கள் உண்டா? விவசாய சங்கங்கள் இது குறித்து பேசியிருக்கிறார்களா? இல்ல நீங்க எல்லா பிரச்சனையும் விவசாயிகளை நோக்கியே மடைமாற்றுறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. இதற்காக அரசு எடுத்த முயற்சி என்ன? அரசு விவசாயிகளை எஜுகேட் பண்ண என்ன முயற்சி எடுத்தது? அவர்களுக்கு ஆலோசனைகளை என்ன கொடுத்தது? இல்ல சேமிப்பு கிடங்குகள்லாம் நாங்க வந்த உடனே இவ்வளவு டெவலப் பண்ணிட்டோம், இப்ப கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டோம்லாம் இன்றைக்கு வந்து 2 அமைச்சர்களும் மாறி மாறி பேசுறாங்க, உணவுத்துறை அமைச்சரும் வேளாண் அமைச்சரும். ஆனா இப்ப இவங்க சொல்லும் பொழுது பார்த்தா தெரியுது இல்லவே இல்லைங்கிறாங்க. அதாவது கொட்டி வைக்க கூட ஓபன் வந்து கிடங்குகள் இல்லை, தற்காலிக கிடங்குகள் கூட இல்லை. இப்படி கிடங்குகள் இல்லை என்பது முன்னாடியே தெரியாத விவசாய சங்கங்களுக்கு அரசுக்கு தெரியாதான் நான் கேக்குறேன். அரசுக்கு தெரிய வேண்டாமா? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டாமா? அமைச்சர்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க கேட்கின்ற கேள்வியின் அடிப்படையில் உண்மையாகவே வைத்துக் கொள்ளலாம். அரசுக்கோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ பொய் சொல்வதாகவே இருக்கட்டுமே, விவசாய சங்கங்களுக்கு தெரியாதா? மற்ற காலங்களில் இது குறித்து குரல் கொடுக்க கூடாதா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் இது செய்யலங்கிறத நீங்க வந்து என்றைக்காவது மக்கள் மன்றத்தில் கொண்டு வரலாமே? கோரிக்கை வச்சுட்டு தானே இருக்காங்க. கோரிக்கை வைப்பது என்பது வேறு, மழைக்காலங்களில் இது தொடர்ச்சியாக இந்த வந்து நம்ம எல்லாமே அரசின் மீது குற்றம் சாட்டுவது. அரசு என்பது விவசாயத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய சூழல் இல்லை. விவசாய பிரச்சனைகளை மட்டும் பார்க்கின்ற அரசுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதோடு இது ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான்.
உயிர்நாடி பிரச்சனை தான். இல்ல, இப்ப பிரச்சனை ஏற்பட்ட உடனாவது அந்த இடத்துக்கு போய் அங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இது அரசினுடைய கடமை என்கின்ற பொழுது அரசினுடைய அதிகாரிகள் பக்கம் தவறா அல்ல ஆட்சியினுடைய தவறா என்பதெல்லாம் நம்ம விவாதத்திற்குள்ள கொண்டு வருவோம். ஆனாலும் கூட செய்தியின் அடிப்படையில் வருகின்ற அந்த மழைக்காலத்தை முறைப்படியாக பயன்படுத்துகின்ற அந்த சூழல் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை என்பது உண்மை. நீர் மேலாண்மையை சரிவர கற்றுக்கொள்ளாத விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் இருக்கும் வரை இந்த பிரச்சனைகள் தொடரும். அப்போ தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, இவ்வளவு சேமிப்பு கிடங்கு கட்டி நாங்கள் நெல்லை பாதுகாப்போம், நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு பல வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு நீங்க வந்து அறிவிக்கிறீங்கல்ல, அப்ப அதெல்லாம் சும்மாவா, ஜும்லாவா? நான் சொல்லக்கூடியது அப்ப எதையுமே யோசிக்காம விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்துல வாக்குறுதிகள் வழங்குவது தேர்தல் கட்சியில் ஈடுபடக்கூடிய அத்தனை தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய அத்தனை கட்சிகளினுடைய வழக்கமான நடைமுறை. நான் சொல்றேன், அந்த நடைமுறைகளை பின்பற்றுகின்ற அடுத்த தேர்தல் வருகின்ற போது, உங்களுக்கு பாராளுமன்ற பொது தேர்தல் வருகின்ற பொழுது இது குறித்து நாம் பேசியிருக்க வேண்டும். நான் சொல்லுவது அரசிற்கு ஆதரவாக எதிர்வாக இந்த நிலையே சொல்லவில்லை. நான் சொல்ற விவசாய சங்கங்கள் விவசாயிகள் இனி வரக்கூடிய மரபு சார்ந்த விவசாயத்தை மட்டும் பொறுப்பு அரசுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இருக்கிறது. நிறைய வேலை இருக்குப்பா, என்னால இது பார்க்க முடியாது அப்படியே சொல்லிடலாம். ஓபனா எனக்கு வந்து இது முக்கியம் இல்ல, நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிடலாம். நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நெல் கொள்முதல் என்பது அரசு சார்ந்து இருக்கிறது. நீங்க தனிப்பட்ட முறை ஆன்லைன்ல நீங்க ஒரு விற்பனையை செஞ்சுட்டு போயிட முடியாது. ஏன்னா அதாவது அரசுக்கு தேவையான நெல்லை விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்குரிய தொகையை கொடுத்து தான் அரசு பெற்றுக்கொள்கிறது. இங்க வந்து நீங்க வந்து கன்சிடரேஷன் அரசுக்கும் இவர்களுக்கு சேவை கிடையாது. இது விற்பனை, சேல்ஸ்ன்னு சொல்லணும். இந்த இடத்துல அரசுக்கு அவர்கள் வந்து நுகர்வோர்களாக இருக்கிறார்கள் விவசாயிகள். அவர்களுக்கு தேவையான நெல்லை வந்து அரசு கொள்முதல் செய்கின்ற போது அதை முறைப்படியாக பாதுகாக்கப்படுகின்ற போது அந்த சூழலை விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் இது குறித்து கவனம் செலுத்தாமலேயே ஒவ்வொரு முறையும் நிவாரணம் பெறுவதிலே குறியாக இருந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. மழைக்காலம் வருகிறது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, பல நூறு ஏக்கர்கள் இது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கான ஒரு தீர்வுகள் என்ன என்பதை உங்களுக்கு வேளாண்மை சார்ந்த நிபுணர்களோடு உங்களுக்கு விவசாய சங்கங்கள் பகிர்ந்தளிக்கலாம். நீங்கள் சொல்லும்போது அரசும் அதை செய்யத்தான் வேண்டும், நான் இல்லைன்னு சொல்கிறேன். அரசு எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய சூழலில் இருக்கிறது. விவசாயத்தை பல சிரமங்களுக்கு இடையில் விவசாயிகள் செய்கின்ற போது அதையும் பாதுகாக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதையும் மீறி மழை அதிகமாக பொழிகின்ற போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம அரசு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி சார், கருத்துக்களுக்கு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.